எல்லாருமே பொதுவாக ரோஜா செடிகளை வச்சுட்ருப்போம். ஆனால் ரோஜா செடிகளோட வளர்ச்சி மட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஆனால் நர்சரியில் வாங்கிட்டு வரும்போது மட்டும் சூப்பராக இருக்கும். இதுக்கான காரணம் தேவையான ஃபெர்டிலைசரை அப்பப்போ கொடுக்கணும். இன்றைக்கி டாப்பிக்கில் பார்க்க போகிறது எப்சம் சால்ட்டு. பொதுவாக இதனோட பெயர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெக்னீசியம் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செடிகள் நல்லா க்ரீனிஷாக இருக்கணும் அப்படின்னா குளோரோஃபில் கண்டென்ட் தேவைப்படும். அந்த குளோரோஃபில் கண்டென்ட்டில் மெக்னீசியம்னு ஒன்று இருக்குங்க. இதை தான் இந்த மெக்னீசியம் சல்ஃபேட் மூலிமா நம்ம க்யூர் பண்ண போகிறோம். இதில் இந்த ஃபெர்டிலைசரை கொடுக்கறது மூலிமா செடிகளில் எந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்னா செடிகள் நல்லா க்ரீனிஷாக இருக்குங்க. ஸோ அதுக்கு இதை கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதனோட தண்டு பகுதிகள் நல்லா வளரணும் அப்படின்னு நினச்சா இந்த எப்சம் சால்ட்டை கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பூக்கள் நல்லா பெருசு பெருசாக பூக்கணும். அது மட்டும் இல்லாமல் செடிகள் நல்ல வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிஏபிக்கு அடுத்து இதை செடிகளுக்கு கொஞ்சம் லைட்டாக கொடுக்கணும். யாருக்காவது எப்சம் சால்ட் யூஸ் பண்ண ஒரு ரிசல்ட் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை நாங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறோம், எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற ஒரு வீடியோ பதிவை கொடுத்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.